கடந்த ஏப்ரல் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடந்தபோது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குன்னம் சட்டமன்ற தொகுதியில் பொன்பரப்பி என்னும் இடத்தில் தலித் மக்களை வாக்களிக்க விடாமல் தடுத்து வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்டதோடு கள்ள ஓட்டு போட்டு தலித் மக்களுடைய வாக்குரிமையை பறித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக தேர்தல் நடத்தும் அதிகாரி அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்தில் ஏப்ரல் 18ஆம் தேதியே புகார் கொடுத்தோம். வன்முறை வெறியாட்டம் தொடர்பான வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 200க்கும் மேற்பட்ட தலித்துகள் வாக்களிக்க முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அந்த குறிப்பிட்ட வாக்குச்சாவடியில் மட்டும் மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தோம். ஆனால் தேர்தல் நடத்தும் அதிகாரி மற்றும் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் 58வது பிரிவின்படி வாக்குச்சாவடிக்கு உள்ளே எந்த வன்முறையும் நிகழவில்லை என்கிற அந்த பிரிவின்படி மறு வாக்குப்பதிவு நடத்த இயலாது என்று மறுப்பு தெரிவித்து விட்டார். இந்த நிலையில் தலைமை தேர்தல் அலுவலர் திரு சாகு அவர்களை இன்று நேரிலே சந்தித்து விசிக சார்பில் கோரிக்கை மனு விடுத்திருக்கிறோம். அந்த கிராமத்தில் வாக்களிக்க இயலாத தலித் மக்கள் தனித்தனியே விண்ணப்பம் அளித்திருக்கிறார்கள். நான் வாக்களிக்க சென்றபோது பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த சிலர் வாக்களிக்க விடாமல் எங்களை தடுத்தார்கள், அச்சுறுத்தினார்கள். அதனால் வாக்களிக்க இயலாமல் போய்விட்டது. வாக்களிக்கும் கடமையை நிறைவேற்ற விடாமல் தடுத்து விட்டார்கள். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி ஒவ்வொரு வாக்காளரும் வாக்களிக்கும் கடமையை நிறைவேற்ற வேண்டும். எனவே நான் வாக்களிப்பதற்கு அங்கே மீண்டும் மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என தனித்தனியே விண்ணப்பம் தந்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 95 பேர் அளித்த தனிநபர் விண்ணப்பங்களை இன்று தலைமை தேர்தல் அலுவலர் அவர்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறோம். பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் 57வது பிரிவின்படி வாக்குச்சாவடிக்கு வெளியே வன்முறை நடந்தால் அந்த வன்முறையின் மூலம் வாக்காளர்கள் வாக்களிக்க முடியாமல் தடுக்கப்பட்டால் அங்கே மறுவாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்று அந்த பிரிவு கூறுகிறது. எனவே அந்த பிரிவின்படி மறுவாக்குப்பதிவு நடத்த ஆணையிட வேண்டும் என்று தலைமை தேர்தல் அலுவலரிடத்தில் நாங்கள் முறையிட்டிருக்கிறோம். அதனை பரிசீலிப்பதாக கூறியிருக்கிறார். வன்முறை நடந்ததற்கு சான்றாக வாக்குச்சாவடிக்கு வெளியே வன்முறை நடந்ததற்கு சான்றாக காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது ஆதாரமாக உள்ளது. அந்த ஆதாரத்தை அடிப்படையாக கொண்டு வன்முறை நடந்திருப்பதால் தலித் வாக்காளர்கள் வாக்களிக்க இயலாமல் போய்விட்டது என்பதை ஏற்று அதன் அடிப்படையில் மறுவாக்குப்பதிவு நடத்த தலைமை தேர்தல் அலுவலர் ஆணையிடுவார் என்று நான் பெரிதும் நம்புகிறோம். தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்துவதற்கான ஒரு நிறுவனமாக மட்டுமே இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகளால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளில் தலையிடவோ அல்லது ஊழல் முறைகேடு போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்கவோ அவர்களுக்கு போதிய அதிகாரம் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆகவே தேர்தல் ஆணையம் காவல்துறை மற்றும் இதர அரசு நிறுவனங்களை தங்களுக்கு ஒத்துழைக்க பயன்படுத்திக் கொள்கிறது. ஆனால் ஆட்சி நிர்வாகத்தில் இருப்பவர்கள் இன்றைக்கு அதிமுக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ஆளும் கட்சி, அவர்களின் கூட்டணி கட்சிகள் வன்முறை செய்கிற போது கண்டும் காணாமல் இருந்து விடுகிறார்கள் காவல்துறையினரே. அதுதான் அங்கே யதார்த்தமாக நடந்திருக்கிறது.
ஆனாலும் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஆகிய இருவரும் பொன்பரப்பில் நடந்தது வேதனைக்குரியது, கண்டிக்கத்தக்கது என்று வெளிப்படையாகவே அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். கூட்டணி கட்சியினர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற நிலையில் அது கண்டிக்கத்தக்கதுதான் என்று ஆளும் கட்சி தரப்பில் அறிக்கை வெளியிட்டிருப்பதே அங்கு எத்தகைய வன்முறை வெறியாட்டம் நடந்திருக்கும் என்பதை நாட்டு மக்கள் உணர முடியும். மொத்தம் 680 வாக்காளர்கள் தலித் வாக்காளர்கள். வாக்குச்சாவடி எண் 281 மொத்த வாக்காளர்கள் 1007. அதில் தலித்துகள் மட்டும் 680. ஆனால் வன்முறை நடக்கிற வரையில் 2 மணி வரையில் 10 மணிக்கே வன்முறையை தொடங்கிவிட்டார்கள். நான் போட்டியிடும் சின்னமான பானை சின்னத்தை எதிர்த்து அல்லது அதை வெறுத்து 20க்கும் மேற்பட்ட பானைகளை புதிதாக வாங்கி வாக்குச்சாவடி முன்னால் போட்டு உடைத்திருக்கிறார்கள் மக்களை அச்சுறுத்துவதற்காக. 10 மணியிலிருந்து அது நடந்திருக்கிறது. காவல்துறையினர் அங்கே இருந்திருக்கிறார்கள். அவர்களை அங்கிருந்து விரட்ட முடியவில்லை. தலித்துகள் சுதந்திரமாக வாக்களிப்பதற்குரிய ஏற்பாடுகளை காவல்துறையினரால் செய்ய முடியவில்லை. 2 மணி வரையில் 400 வாக்குகள் தலித் தரப்பிலிருந்து பதிவாகியிருக்கிறது. அதன் பின்னர் பதிவான அத்தனை வாக்குகளும் கள்ள வாக்குகளாகவே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்பதுதான் எங்கள் குற்றச்சாட்டு. 280 தலித்துகள் வாக்களிக்க முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதும், சட்டப்பூர்வமாக அவர்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமையை நிறைவேற்ற இயலாமற் போயிருக்கிறது என்பதையும் தலைமை தேர்தல் அலுவலரிடத்திலே நாங்கள் முறையிட்டிருக்கிறோம், விளக்கியிருக்கிறோம், விவரித்து சொல்லியிருக்கிறோம். எனவே வன்முறையில் ஈடுபட்டவர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது ஒரு புறம். இதுவரையில் 3 பேர் தான் பெயர் குறிப்பிடப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 200க்கும் மேற்பட்டவர்கள் தலித் கிராமத்திற்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்திய நிலையிலும் 12-13 பேர் தான் இதுவரையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிலே 3 பேர் தான் பெயர் குறிப்பிடப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்கள். ஆகவே அனைவரையும் கைது செய்ய வேண்டும். 27 பேர் பெயர் குறிப்பிடப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பட்டியல் அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களில் 3 பேரை மட்டுமே இதுவரையில் இந்த 4 நாட்களில் கைது செய்திருக்கிறது காவல்துறை. அதில் இந்து முன்னணி அமைப்பை சார்ந்தவர்களும் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள்தான் இதை முன்னின்று செய்திருக்கிறார்கள். அவர்களில் யாரையும் இதுவரையில் கைது செய்யவில்லை. எனவே அவர்கள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும், அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிற 24ஆம் தேதி தமிழகம் முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கூட்டணி கட்சி தலைவர்களை ஒருங்கிணைத்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறோம். அரியலூரிலே திமுக மாவட்ட செயலாளர் சிவசங்கர் அவர்களின் தலைமையில் நடைபெறுகிறது. சென்னையில் என்னுடைய தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள், மதிமுக, இஸ்லாமிய கட்சிகள் என எமது தோழமை கட்சிகளை சார்ந்த தலைவர் பெருமக்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்கிறார்கள். Hi. For last 4 years, I am filing my state and federal taxes through Taxes on Time. It's fast. It's awesome. Taxes on time. Taxes on time. Taxes on time. Taxes on services. Taxes on time.